அனைவருக்கும் வணக்கம். டைம் ஃபார் ஆல் டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டையும் 12 மணி நேர இடைவிடாத தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக ஆங்கில புத்தாண்டை தமிழோடும் தமிழர்களோடும் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு 2026 ஆங்கில புத்தாண்டை ஒட்டி டைம் ஃபார் ஆல் அமைப்பானது அப்பா என்ற கருப்பொருளோடு 12 மணி நேர இடைவிடாத தமிழ் நிகழ்வுகளை நடத்துகிறோம். அதில் ஒரு அங்கமாக சூப்பர் ஸ்டார் ஆஸ் சூப்பர் டேட், சூப்பர் ஸ்டார் ஆஸ் சூப்பர் டேட். புரியலையா என்னடா இங்கிலீஷ்ல பேசுறோன்ட்டு? இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தந்தை வேடம் ஏற்று நடித்த திரைப்படங்களை பற்றி ரஜினி ரசிகர்களாகிய சகோதரி ஏமா மற்றும் அருண் இவர்களோட சேர்ந்து ஒரு சின்ன கலந்துரையாடல். பல பேர் கேட்கலாம், என்னது ரஜினி அப்பாவா நடிக்கிறாரா அப்படின்ட்டு. புரியுது, ரஜினிக்கு எப்பவுமே வயசாகாது. அதுவும் இந்த நேரத்துல அவரு காக்கா, குருவி, குதிரை, யானை அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அவர் சில படங்களில், வெகு சில படங்களில் மட்டுமே அப்பா என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்படி அவர் நடிச்ச படங்கள்ல சிறந்த படங்கள் அல்லது நம்ம ஈர்த்த படங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிச்ச உடனே விரல தூக்கி அவுட் அப்படின்னு கை காமிச்சார் அருண். அருண், உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். அருண்குமார். என்னோட கருத்து எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே ரஜினிகாந்த் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டோம். சூப்பர் ஸ்டார் நீங்க ஒரு பட்டம் எப்படி கொடுத்தோம்? முடிய சிலிப்புட்டு வரதுனாலையோ, ஸ்டைலாக வந்து தம் அடிக்கிறனாலையோ, ஸ்பீடாக எல்லாத்தையும் பண்ணுறனாலையோ மட்டும் இல்லை. அவர் வந்து எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை சூப்பர் டூப்பராக மாற்றுறாரு. அது ஒரே காரணம் தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த தந்தை கேரக்டரை சொல்லலாம். இந்த அப்பா கேரக்டரை வந்து அவர் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. அந்த நிறைய படங்களில் முக்கியமான படங்கள் நிறைய இருக்குது. அந்த முக்கியமான படங்களில் நிறைய படங்கள் மெகா ஹிட் கொடுத்துருக்கு. அந்த வரிசையில் பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நிறைய பரிமாணங்களில் அந்த தகப்பன் கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த பரிமாணங்கள் எப்படிலாம் இருக்குன்னா, நம்ம நவரசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நவரசத்தையும் நிறைய வேற வேற படங்கள்ல காமிச்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்தோடனே நம்ம ஜாலியாகவே ஆரம்பிப்போமே, ஒரு ரொமான்டிக் ரஜினி. நம்ம ரொமான்டிக் ரஜினி வந்து அதிகமாக இதில் பார்க்கலாம்னா வெக்கப்பட்டு சிரிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் படம் முழுக்க ரொமான்டிக்காக இருந்தது இல்லைன்னா நெட்ரிகன் படம் எடுத்துட்டிங்கன்னா, நெட்ரிகனில் டபுள் ஆக்ஷனு, அப்பா ரஜினி, பையன் ரஜினி அப்படின்னு. அப்பா ரஜினி பார்த்தீங்கன்னா செம ரொமான்டிக் பாய், சாக்லேட் பாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளே பாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த படம் ஃபுல்லாகவே ஒயிட் ஹேர் இருக்கும், ஒயிட் மீசர் இருக்கும், வயசான ஆள் அப்படிங்கிறத காமிச்சிருவாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனாலும் அந்த படம் ஃபுல்லாக மனுஷன் சுற்றுறது 18 வயசு பிள்ளைங்க, 20 வயசு பொண்ணும் கூடயே சுற்றுவார். ரொமான்டிக் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பரிமாணம். அந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் முழுக்கவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. அந்த பையன் கேரக்டரை வந்து அந்த தகப்பா இப்படி இருக்காதுன்னு உலுக்கி கொண்டு வருவாப்புல வெளியே. நான் அப்படிதான்டா அப்படின்னு திரும்பி உள்ள போவார். அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நான் தொடரலாமா? அருண், ஆரம்பிக்கும் போது இங்க 3 பேர்ல உங்களை பார்த்தோன்னே தான் கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. நீ ஆரம்பிக்கும் போதே ரொமான்டிக் சாக்லேட் பாய்ன்னு சொல்லிட்டு சுத்துவாருன்னு சொன்ன. சரி, ஏதோ சொல்லுவாருன்னு பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாருன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, தலைவர் சிறப்பான ஆரம்பம். தலைவரும் இப்படிதான் பார்க்க பவ்யமா இருப்பாரு, ஆனா எல்லா வேலையும் பண்ணுவாரு. அதுல ஒரு வேலை தான் இந்த படம் நெட்ரிகன். அதுவும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் ஹிட் அடிச்சுது. அடுத்த பரிமாணம், இன்னும் இப்படிலாம் மனுஷன் இப்படி ஒரு அப்பா கேரக்டர் இப்படிதான் நடிக்கிறதா அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள முத்து படம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச படம், சூப்பர் ஹிட், மெகா ஹிட் படம். அதுல வந்து ஒரு தகப்பன் கேரக்டர் வந்திருக்கும் பாருங்க, எஜமான். இருங்க, நான் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறேன், அந்த கேரக்டராகவே மாறிடலான் இருக்கிறேன். ஓ, இப்ப தெரியுது இந்த கெட்டப் கோட ரகசியம். இப்படி வந்து நிற்பாரு முத்துல, சூப்பரா இருக்கும். அந்த தகப்பன் கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு வள்ளல், ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவர், அரண்மனையில் இருப்பாரு. நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, பார்ன் வித் கோல்ட் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் அப்படி சொல்லுவோம். அவர் வந்து பார்ன் வித் கோல்ட் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்கும். அரண்மனையில் வாழ்ந்த மனுஷன், எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாரு. அப்படியே அள்ளி கொடுப்பாரு. தங்க நாணயம், அரிசி மூட்டை எல்லாமே கொடுப்பாரு.
ஆனா அவர் ஒரு விஷயத்துல ஏமாந்துருவாரு. அவங்க உறவினர்களால ஏமாந்ததுனால அவங்க பையனை வந்து தத்து கொடுக்குற ஒரு நிலைமைக்கு வரும்போது எப்படி சொல்லுவாருன்னா, என்னைய மாதிரி இப்படி வளர்க்காதீங்க, என்னைய மாதிரி பணம் எல்லாத்தையும் அவனுக்கு காட்டாதீங்க, அவனுக்கு அன்பு வேணும், அதனால பணம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அன்பை மட்டும் ஊட்டி காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப இது வந்து நிறைய அப்பாக்கள் பண்ணலாம். ஆனா தன் பையன் கஷ்டப்படுறத பார்த்து எந்த ஒரு அப்பாவும் சாதுவா இருக்க மாட்டாங்க. உடனே பொங்கி எழுந்து அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் கொடுத்துருவாங்க. நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி என் பையன்கிட்ட குடுறான் அப்படின்னு சொல்லி அவனை பையனை வாழ வைப்பாங்க. ஆனாலும் ஒரு செகண்ட் ஹாஃப் மேல தகப்பன் வருவாரு, சாமியாரா வருவாரு. அப்ப பாத்தீங்கன்னா தன் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான், சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கான், செருப்பு துடைக்கிறான், ஒரு முதலாளிக்கு ஒரு சேவகனா இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்தும் அவர் வந்து போய் எடுத்து கொடுக்காம, இப்படிதான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ இப்படியே இரு, இப்படி இருந்தாதான் நீ நல்ல மனிதனா இருப்ப, பணத்தாசை உனக்கு வராது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவர்கிட்ட கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டாரு. சொல்லாமையே அவரை பார்த்து ஆசிரியம் பண்ணுவார். இது ஒரு பரிமாணம். இந்த பரிமாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா நெற்றிக்கண்ணில் அடிபட்டு போயிடும். சேச்சா அந்த மனசுல நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாதையா அப்படின்னு கண்ணத்துல போட்டிக்குவீங்க. அது மாதிரி இருக்கும். இப்ப புரியுதுங்களா? அருண் நீங்க சொன்னதுல முதல் நெற்றிக்கண் சொன்ன உடனே, நெற்றிக்கண் ரஜினி எல்லாத்துக்கும் ஆசைப்படு, அளவில்லாம ஆசைப்படு. நீங்க ரெண்டாவது சொன்ன முத்து ரஜினி எதுக்குமே ஆசைப்படாத, ஒரு துளி கூட ஆசைப்படாத. அதேதான். இப்ப நீங்க அடுத்த படத்துக்கு போறதுக்கு முன்ன ஏமா உங்களுடைய கருத்து என்ன? தம்பி இதற்கு 2 சொல்லியிருக்காரு. ஆமா, முதல்ல இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அப்பா அப்படிங்கிற விஷயமே ரொம்ப சூப்பரான விஷயம். அப்பா அப்படிங்கிற சூப்பரான விஷயத்த இன்னொரு ஒரு சூப்பரான விஷயத்தோட மிக்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தாட் ரொம்ப அருமையான விஷயம். எனக்கு என்ன வந்து பிடிச்சிருந்ததுன்னா, ரஜினி கிட்ட வந்து ஒரு மெஜஸ்டிக்னஸ் இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு ஹீரோவை அட்மயர் பண்றோம்னா, நம்ம சும்மா போறவங்களெல்லாம் அட்மயர் பண்ணிட முடியாது ஹீரோ. அது சில பேர்கிட்ட அந்த மெஜஸ்டிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு தேஜஸ் இருக்கும். அது வந்து ரஜினி கிட்ட இருக்கும். அதே மாதிரி மற்ற நடிகர்கள் வந்து அப்பா கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டதை விட ரஜினி ஏத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப இலகுவா ஏத்துக்கிட்டாரோன்னு தோணும் எனக்கு. மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மத்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் நான் வந்து சொல்ல விரும்பல, சொன்னா நிறைய பேர் அப்பா வேடம் விடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டு தாடியில இருந்து அந்த போட்டுக்கிற உடைகளோ எல்லாமே ஒரு உறுத்தலாவே இருக்கும் நமக்கு. அவங்க கூட ஒட்டலையோ அப்படின்னு தோணும். ஆனா ரஜினிக்கு மட்டும் ஒரு உறுத்தலே இருக்காது. அவர் தந்தை கதாபாத்திரம் சொல்ல போனீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலைன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அவர் இளமையான காலங்கள் தான் அது. அதுல அவர் கதாபாத்திரம் எடுத்ததுதான். ஆனாலும் அந்த கதாபாத்திரம் ரஜினியோடு ஒத்து போகும். நமக்கு எந்த விதத்திலயோ இவர் வந்து இந்த பொண்ணுக்கு அப்பாவா இல்லையோ அப்படின்ற ஒரு உறுத்தலே வராது. அவ்வளவு இயல்பா தூக்கிட்டு போவார் அந்த கேரக்டரை. பிகாஸ் அவர் உணர்ந்து, இப்ப அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்குங்கிறப்போ அதை உணர்ந்து கேரி பண்றதுனால எனக்கு அந்த இயல்பு அவருக்கு வருதோன்னு தோணும். இன்னொன்னு வந்து அந்த எல்லா வித பரிமாணங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப அண்ணாமலையிலேயே பால்காரனா வருவாரு. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரா வரும். பட் இருக்கிறதுல பெஸ்ட் எதுன்னு பாருங்க, அப்பாவா கேரக்டர் வரும்போது தான். அந்த பொண்ணு வந்து மீறி போரான்றப்போ அந்த மனசு அது வரைக்கும் பயங்கரமா வீரமா நின்ன மனுஷன் எல்லாத்துக்கும் தாண்டுவாரு. அவன் துரோகம் பண்ணிட்டானா ஓகே, இவன் துரோகம் பண்ணிட்டானா ஓகே, போடா. கடைசியில பொண்ணு துரோகம் பண்ணிடுச்சுனோன்னா அந்த எந்திரிக்க கூட முடியாம உட்காருவாரு பாருங்க. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச். அந்த இடத்துல ரஜினி ஜெயிச்சிட்டாரு ஒரு அப்பாவா. இந்த இடத்துல எனக்கு இன்னொன்னு இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தம்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு. நீங்க நெற்றிக்கண் அந்த படத்தை முத்து 2 தாண்டி போகும்போது அவர் கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சது. அப்படி இல்ல, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு ஞாபகம் வந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த மெஜஸ்டிக்கை தாண்டி ஒரு மேக்னெட்டிக் பவர் அங்க இருக்கு. அந்த அவரு வந்து தந்தை வேடம் போட்ட காலங்கள் எல்லாமே அவர் சூப்பர் ஸ்டாராகவும் வளர்ந்துட்டு வேகமா வளர்ந்துட்டு வந்த காலம் அது. அந்த காலத்துல போய் தந்தையா நடிக்கணும்னா யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. ஆனா யோசிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நெற்றிக்கண்ல சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கிட்டாருனாலும் கூட தெரியல எனக்கு. இருந்த போதிலும் அவரு அங்கிருந்து ஆரம்பிச்சாரா, தகப்பன் அப்படியே போய்கிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைலாம் எவ்வளோ சூப்பர் ஹிட் படம். அதுல ஃபுல்லா நல்ல ஃபயரா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நீ அப்பாவாயிட்ட, அதுவும் தாத்தா ரேஞ்சுக்கு வந்துட்ட, கல்யாணம் பண்ண போற வயசு வந்துருச்சுன்னா யார் ஏத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆனா அந்த மனுஷன் ஏத்துக்கிட்டாரு, சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் பேசுறதுக்கே நமக்கு அது பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அது சில பேர் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாக்கி சான் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஹீரோஸ் மட்டும் தான் அவங்க ஹீரோவா இருக்கிற அதே படத்துல மற்ற கேரக்டர் ஷைனிங் ஆக முடியும்.
நீங்க பல பேர் அதுல நடக்காது. ஜாக்கி சான் படத்துல அது உண்டு. அவர் கூட இருக்கிற ஈவன் பெண்கள் கூட. நான் ரீசென்ட்டா கூட ஒரு படம் பார்த்தேன். ஒரு பெண் கேரக்டர் இருக்கும். அவங்க ஜாக்கி சான விட அருமையா சண்டை போடுவாங்க. அத மற்ற ஹீரோக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நான் இருக்கிறதுல நான் தான் ஷைன் பண்ணணும் அப்படின்னு. அதே இது ரஜினிக்கும் உண்டு. ரஜினி நான் மட்டும் தான் நிக்கணும் அப்படி இருந்திருந்தா ஏன்னா நெறைய படங்கள் அவர் வந்திருக்க மாட்டார். நான் அப்பாவா நடிக்க மாட்டேன். எனக்கு இந்த கேரக்டர் வேண்டாம். எனக்கு இவ்ளோ பெரிய பையனா, இவ்ளோ பெரிய பொண்ணு அந்த ஈகோ ரஜினிக்கு இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. அதனால தான் அவருக்கு அந்த ஈகோ இந்த லுக்ஸ் பத்தி கவலை இல்ல. நான் எப்படி தெரியிறேங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. என் மகன் ஈவன் வெளியில வரும்போது கூட அவர் அப்படியே தானே வருவாரு. எந்த இதுவும் கிடையாது. மேக்கப் எதுவும் கிடையாது. அதுதான். இதே மாதிரி தான் கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் நல்லவனுக்கு நல்லவன். 2 பேத்துக்கும் ஏறத்தாழ ஒரே வயசு மாதிரி தான் அதுல இருக்கும். ஆனாலும் அதுல அப்படியே அப்பாவா இருந்து மாமனார், கார்த்திக் மாமனாரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த படமும் கிட்டத்தட்ட அண்ணாமலை மாதிரியே தான். அந்த அப்பா சீன், பொண்ணு தகப்பன் சீன், அப்பாவும் பொண்ணு இருக்கிற சீன் அண்ணாமலை மாதிரியே தான் இருக்கும். அந்த பழைய காலத்துலயும் சரி அப்பாவா இருந்து சூப்பரா நடிச்சு மாஸ்க் காட்டியிருப்பாரு அந்த படமெல்லாம். அந்த படத்துல பக்கா ரவுடியா இருப்பாரு. எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. வீட்டை எரிக்கிறது, காட்டை எரிக்கிறதுன்னு அப்படி ஓடிட்டு வந்த பீடியை பிடிச்சி பத்த வச்சு போட்டாருன்னா எல்லாம் பத்திக்கிட்டு எரியும். ஒரு கல்யாணம் ஆன பிறகு அதான் அதுலயும் பரிமாணங்கள் இருக்கு. அது அண்ணாமலையில வரும். நீங்க மாத்தி அது எதுலயோ வரும். அது ரஜினி வசனம். அது அந்த வில்லன் சொல்லுவான் அண்ணாமலையில. கடைசி கிளைமேக்ஸ்ல பெட்ரோல் கிளீன் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. உமாசங்கர் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ண. தலைவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா நம்ம படத்தை ஓட்டிடலாம், வாயிலேயே படத்தை ஓட்டிடலாம். அப்படி இப்ப நீங்க சொன்னே ஞாபகம் வந்துருச்சு. பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் கூலிங் கிளாஸ், 500 அம்பாசிடர் இருக்கும். அதுல ஒரு அம்பாசிடர்ல சரத்பாபு வரும் பாருங்க, அப்படியே ஓடுது. இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தா நேரம் ரஜினி சரத்பாபு காம்பினேஷன் நிறைய படம் இருக்கும். கரெக்ட். அந்த பொண்ணு சொல்லுவா இதே நரேஷனை இவ போய் சொல்லுவா, அப்பா என் கார்ல ஒருத்தன் கண்ணாடி அடிச்சிட்டான். இத சொன்ன உடனே ரஜினியோட எமோஷன் நீங்க பாக்கணும். அந்த கேரக்டருக்கு ஒரு அப்பாவா என்ன எமோஷன் கொடுக்கணுமோ அதுதான் இருக்கும். ஆனா அந்த இளமையான ஏஜ்ல அந்த கோபம் அது வேற மாதிரி இருக்கும். இப்ப அந்த எமோஷன் வேரியேஷன் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாரு அவரு. நிறைய பேர் ரஜினிய ரொம்ப பெருசா ஆழ்ந்து நடிக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. ஆழ்ந்து நடிக்கிறதுனா மூஞ்சில எல்லாத்தையும் காட்டணும் அவசியம் இல்ல. அந்த உணர்ந்து அந்த கதாபாத்திரத்தை காட்டணும். அது அந்த இடத்துல ரஜினி ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாரு. அந்த சீன்ல அந்த இதுல ஒரே ஒரு காட்சி, பொண்ணுடைய காதல் அந்த சூழல் வரும்போது அந்த ஒரு பாட்டு வரும்ல, ரஜினி தனியா போயிட்டு ஒரு பாட்டு பாடுவார்ல, அந்த கையில் ஆமா அந்த பாட்டு வரும்போது அந்த சிச்சுவேஷன்ல முதல்ல பொண்ணுக்கு அமைதியா சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். பொண்ணு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு ரஜினி. அது நார்மலா எந்த ஒரு ஹீரோ அதை டக்குன்னு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உமன் ஆடியன்ஸ் அவங்களுக்கு முக்கியமா தேவை. டக்குன்னு ஒரு பொண்ணு மேல பொண்ணு அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். அது மன்னன் படம் சில படங்கள்ல வரும். அது எதுக்குன்னா பெண் திமிரா இருக்காங்க, காதலி திமிரா இருக்கிற மாதிரி இருக்கிற சாமியார் தவிர பொண்ணு அடிக்கிற மாதிரி, தான் பெத்த பொண்ணு அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்காது பெரும்பாலான படங்கள். ஆனா ரஜினி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அமைதியா அட்வைஸ் பண்ணுவாரு. அது கேட்கலன்னு உடனே அது பாருங்க, நமக்கு அந்த ஒரு அடிதான் அது பொலேர்னு அடிச்ச உடனே நமக்கு பளிச்சுன்னு தெரியும். இல்ல நீங்க சொல்றதுல ரொம்ப அந்த விஷயம், அந்த ஸ்டெப்பா அந்த கோவம் ஏறுறது நமக்கு காட்டுவாங்க. அந்த எமோஷன் அதுல அந்த அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அடி எப்படி வேலிட் ஆச்சுன்னா, அதுல ஒரு டயலாக் வரும்ல, சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், கேட்கறாள பாருங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கும்ல, அதனால அதை ஏத்துக்கிட்டாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், கேட்கறாள பாரு அப்படி. அது எல்லாம் சொல்லிட்டு சொல்வார்ல, உங்களை இவங்க சொல்லுவாங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்னையே என்னால புரிஞ்சுக்க முடியல. இது எல்லா வீட்லயும் எல்லா அப்பாக்களும் சொல்ற அதே மாதிரியான டைலாக். ஆனா அதை ரஜினி சொல்லும் போது, இப்ப நம்ம வீட்டுல நடக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஏன்டா தோலுக்கு மேல வளர்ந்த பொண்ணு அடிக்கிற அப்படின்னு சில வீட்டுல எல்லாம். ஆனா ரஜினி அடிக்கும் போது ஒட்டுமொத்த தியேட்டர் சொல்லலாம், அவள் என்ன 2 அடி தலைவா அப்படின்ற மாதிரி தான் அடிவாங்க. எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு. இல்ல பொண்ணுக்கு விஷயத்துல அந்த ஒரு ரயில்வேல ஒரு டான்ஸ் வரும் தெரியுமா, எக்ஸாக்டா அந்த பாட்டு மறந்து போச்சு. ரீசன்ட் தர்பார் மூவி தானே, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டான்ஸ் வரும், ஃபைட்டும் டான்ஸும் கலந்து. ஐயோ ரொம்ப மாஸ் சீன் அது. அவரோட அந்த பழைய பாட்டெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அதுல. அது
எல்லாமே சேர்த்து மிக்ஸ்டு சாங்ஸ் மாதிரி அதுல வரும். அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு அடிக்கும் அவங்க அப்பா அடிக்கிறதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்க. பொண்ணு பார்க்கும்போது இவர் ஃபேஸ்ல ஒரு பெருமை தெரியும். பொண்ணு முன்னாடி அடிக்கிறாராமா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நானும் என் பையனும் ஆன்னு சொல்லி ரிவைண்ட் பண்ணி 100 தடவை பார்த்திருக்கோம் அந்த சாங். அதுல நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் வரும். அதுலயே அந்த ஸ்லோ மோஷன்ல ஃபைட் இவர் கிக் பண்றத சேர்த்து அந்த பொண்ணு வந்து எப்படி பாக்குறாங்க. அதுல ஒரு சீன் வரும். இவர் அடிச்சிருப்பாரு. அவன் இப்படி திருப்பி வருவான். பொண்ணு வந்து ஐயோ அப்பா அவன் வரான்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா அவர் அடிச்ச எஃபெக்ட்ல அவன் ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பான். வந்து தொப்புன்னு கீழே வந்துரும். அந்த சீன்ல எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா அந்த படத்துல ஏஆர் முருகதாஸ் அந்த ஒரு சீன் மட்டும் தான் யோசிச்சிருக்காரு ஒட்டுமொத்த படத்துல. மொத்த படத்துல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டவுட் வந்துடும். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனா இல்ல சிவா டைரக்ஷனான்னு டவுட் வர அளவுக்கு ஒரு படம் தர்பாரு. ஆனா அந்த இடத்துல சென்டிமெண்ட் நம்ம எதிர்பாராத சென்டிமெண்ட் அது. அவங்க பெண்ணுடைய மரணமாக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்ட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சென்டிமெண்ட். நீங்க சொன்ன அந்த பாட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். பிளஸ் வந்து ஜஸ்டிபிகேஷன், எதுக்காக ரஜினி வந்து ஏன் இவன் கொலவெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்கான், ஏன் இவன் இத்தனை பேர் சாவடிக்கிறான் அப்படின்னு முதல்ல வர சீனுக்கான எல்லா பதிலையுமே அந்த பெண்ணுடைய மரணம் தான் காரணம் அப்படின்றத நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுடைய இறப்பும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு தான் உட முடியாத மாதிரி இருக்கும், சீரியஸா அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க பொண்ணுதான் இறந்தது. அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்துல. ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படியே மாறி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் தெரியல, கமல் ஒரு திரைப்படம் இதே மாதிரி அவங்க மனைவி இறக்கும் போது ஒரு மருத்துவமனையில அவங்க மனைவி இறக்குற காட்சி வரும் ஒரு திரைப்படத்துல. அந்த சமயத்திலயும் ஹாஸ்பிட்டல் ரூம்ல இறந்த மனைவியை கட்டி பிடிச்சிட்டு கமல் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். இந்த சீன் வந்து நான் ரொம்ப அழுத சீன். அது கடைசியில இறக்க போறப்ப போயிட்டு அவங்க அப்பா பக்கத்துல படுத்துப்பாங்க. அதே இதேதான் வந்து கமல் அவங்களுடைய மனைவி கதாபாத்திரத்துல வர ஒரு சீனுக்கு அப்படி பண்ணுவார் ஒரு படத்துல. அது ஞாபகம். அதே மாதிரி இதுல அவங்க பொண்ணு இறக்க போறோம், ஆனா அப்பாவுக்கு நினைவு வராது, அதுக்குள்ள நினைவு வராது அப்படின்றது உறுதியாகும் போது பெண் தன்னுடைய அன்பை காட்டுவதற்காக இருக்கிற அந்த காட்சி வந்து அதுல ரஜினி நடிக்க மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு இதுதான் அன்கான்சியஸா படுத்திருக்கிறது மட்டும் தான் அவருடைய ரோலா இருக்கும். ஆனா அந்த சீனோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த இம்பாக்ட் ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதனால தான் இவர் நீங்க சொல்ற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு ஃபயரா. ஏன்னா அவனை இன்னும் கொல்ல இல்ல, அவன் பழி தீர்த்துக்கணும் முடியல அப்படிங்கிற. அதே மாதிரி இன்னொரு படத்துல அவரோட மனைவியும் பொண்ணும் இறந்துட்டதா சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி விரக்தியா இருப்பாரு. அது சாரி நான் படம் பேரு இல்ல, அதுல தர்மதுரையில பையன் மட்டும் இறந்துருவான். தர்மதுரையில பையன் கௌதமி அவங்க திரிஷா சாவடிச்சிருக்காங்க இப்போ. கரெக்ட். ஓகே. இல்ல த்ரிஷா இல்ல, கபாலி சொன்ன. கபாலி அப்ப ரஜினி படத்துல என்னமா நினைக்கிறீங்க நீ? 4 படத்தை எடுக்கலாம் நீ. இல்ல அதுல உங்களுக்கு அந்த மனைவி கதாபாத்திரமும் குழந்தை கதாபாத்திரமும் இறந்துட்டதா சொல்லுவாங்க. இவர் ஆல்ரெடி அப்படியே ஹாஃப் டெட்டா ரொம்ப சோகமா சுத்திட்டு இருப்பாரு. ஒரு சீன்ல எக்ஸாக்டா ரஜினிய சுட வரும்போது கரெக்டா அவங்க கன் எடுத்துட்டு வந்து சுடுவாங்க. சோ அப்ப பொண்ணுன்னு தெரிஞ்சோட அப்படியே ஒரு பயங்கர ஹாப்பினஸ், ஒரு பெருமை, அந்த ரியாக்ஷனும் ரஜினி ரொம்ப நல்லா கொடுத்திருப்பார். அந்த முதிர்ச்சி வந்து ஒரு தந்தையினால கொடுக்க முடிஞ்சுதா தெரியல எனக்கு. அவர் அதுக்கு அந்த உயரம் உள்ள ஒரு பெண், சின்ன குழந்தையிலே பெண்கள் இருக்கும்போது அந்த அவரை முதிர்ச்சியை காட்டிட்டாரு அண்ணாமலையில. சோ இதுல காட்டுறது அவருக்கு ரொம்ப சுலபமா இருந்ததோ என்னமோ தெரியல எனக்கு. இல்ல அதுல வேகமா இருந்துச்சு. இதுல வந்து வேகமா அவர் இல்ல, அவர் வந்து இதுல நீ என் பொண்ணா அப்படிங்கிற ஒரு தாக்கத்துல இருந்தாரு அவரு. நல்லா இருந்தது. கபாலி படத்துல அந்த சீன் வரும். சூப்பரா. அதே மாதிரி பாட்டு வரல தம்பி, பாண்டிச்சேரியிலயோ கோவாலியோ அவங்க மனைவிய ராதிகா போய் பார்க்கும்போது ஒரு பாண்டிச்சேரியில வந்து ஒரு வீட்டுல இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அதாவது பாண்டிச்சேரியில அவங்க இந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆனிவர்சரி, அதனால கேக் கட் பண்ற அந்த ஈவினிங் கேக் கட் பண்ற அந்த சீன்ல அவங்க பொண்ணுதான் கேக் கையில கொண்டு வர மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனைவியும் அவருக்கு வந்து 1+1 ஆஃபர் மாதிரி இறந்ததா நினைச்ச மனைவியும் கிடைச்சாச்சு, இறந்த நினைச்ச குழந்தைய கிடைச்சாச்சு. ஏன்னா குழந்தை இறந்தது வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா குழந்தைய புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மனைவிதான் அவருக்கு தெரியாம இருந்தது. அந்த இடத்துல ஒரு அப்பாவா ஒரு காட்சி நல்லா இருக்கும். அந்த கண்ணாடியில தலை சீவுற சீன் நல்லா இருக்கும். ஆமா,
இன்னொன்னு போயிட்டே வந்து இருப்பாரு. நம்ம பெத்த குழந்தைகிட்ட மட்டும்தான் அந்த தாய்மையோ இல்ல தந்தையோட அன்போ உணரணும் அப்படிங்கிறது இல்லாம அந்த இன்னொரு பொண்ணு வருவா இல்லையா அந்த ம். கொஞ்சம் போதை ஆமா. பழக்கத்துக்கு அடிமையான ஒரு பெண் அவளையுமே இவரு ஒரு தந்தை பாசத்தோட பாப்பார். அவர் ரோட்ல நிக்கும் போது இவரை இறங்காதன்னு சொல்லுவா. அவளை டிராப்பா ம். யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த இறங்கி போற மாதிரி அந்த காட்சி இருக்கும். அதுவும் ரொம்ப அருமையான ஒரு தந்தையோட துடிப்பை காட்டுற காட்சி அது. அந்த படம் ஃபுல்லாவே அவர் அப்படியே வாழ்ந்திருப்பாரு. ஒரு அப்படியே டேடியா, வாழ்ந்திருப்பாரு. அப்பாவா எப்படி உண்மைதான். இருக்கணும் அப்படின்றது நல்லா இருக்கும் அதுல. பட் நீங்க சொன்னல அதே அருண், சமயத்துல தர்மதுரை உண்மையா அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நீ தர்மதுரை இல்ல ஆரம்பிச்ச. இந்த படத்துல அந்த உண்மையான பொண்ணு கிடைச்சிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த தத்தெடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த பொண்ணை கைவிடல பாத்தீங்களா? அதுவும் ஒரு பாராட்டுக்குரிய கதை. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப கூட ஐ ம். திங்க் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவர் அடிபட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ண பத்தி விசாரிப்பாருன்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ஆமா, ஆமா. அந்த அவ மாரி என்னன்னு ஒரு கேட்பா. நல்ல அவ அருமையான காப்பாத்தி வச்சு அவ நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஓடிட்டு இருக்கும். அடுத்து நம்ம அப்படியே பின்னோக்கி போனோம்னா தர்மதுரை படம். தர்மதுரை படத்துல வந்து நான் சொன்னேன்ல முன்னாடி ஆரம்பத்துல நெறைய பரிமாணங்கள். இந்த பரிமாணங்கள் எப்படின்னா மௌனம். ஒரு படம் ஃபுல்லா அமைதியா நான் இருந்தேன்னா, நான் பேசுறத பார்த்திருக்கீங்க, நான் சிரிக்கிறத பார்த்திருக்கீங்க, நான் டயலாக் பேசும்போது சிரிக்கிறீங்க. நான் அமைதியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த தர்மதுரையில படத்துல முக்காவாசி படம் அமைதியாவே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஜாலியா சந்தோஷமா இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு தம்பி 2 தம்பிங்க இருப்பாங்க. அவங்களால ஏமாந்து அதுல எப்படின்னா, அப்பா கேரக்டர் வந்து ஒரு சீன் மட்டும் தான் வரும். மீனிங் 30 மினிட்ஸ். ஏன்னா, பையன் பொறந்துட்டான். பையன் பொறந்தோனே இவரு வந்து ஜெயிலுக்கு போயிடுற மாரி ஆயிருது. அப்ப வந்து கௌதமி மனைவி வீடு வீடா பாத்திரம் வெளக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரோட்ல போய் பையன் கார் ஆக்சிடென்ட் பட்டு இறந்துருவான். அவ்வளவுதான். அந்த பையனுக்கு 10 வயசு இருக்கும்போதே இறந்துட்டான். அதோட முடிஞ்சிருச்சு. 10 வயசு இருக்கும் இவரு ஜெயில்ல இருந்து வரும்போது எப்படின்னா வயசாயிரும். வயசாகி உள்ள வெளிய வரும்போது எப்படியும் நமக்காக மனைவி, பையன் இருப்பான்னு நெனச்சு வருவாரு. ஆனா பையன் இல்ல. 10 வயசுலயே இறந்துட்டான்னு தெரிஞ்சோனே, அப்ப அமைதியாயிருவாரு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசவே மாட்டாரு. அந்த படத்துல வந்து தந்தையோட வலி எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத எல்லாரும் அங்க புரிஞ்சுக்கிற மாரி இருந்தது. என்னதான் என் தம்பி எனக்காக என்னைய ஏமாத்திருந்தாலும், என் குடும்பத்த பாத்துக்காம இருந்தாலும், தம்பியோட பொண்ணு அவர்ட்ட வந்தோனே, பெரியப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து அந்த பொண்ண எப்படி காப்பாத்துறாரு? அப்படிங்கிற படம் அந்த படம் அருமையா இருக்கும். அதாவது என் சொந்த பையன நான் விட்டுட்டேன். இருந்தாலும் நீயும் என் குடும்பம் தான். உன்னைய நான் விடமாட்டேன். அப்படின்னு அந்த பொண்ண எடுத்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வாழ வைக்கிறது. அது சான்ஸே இல்ல. இப்போ வலியோட தர்மதுரை அருண், நீங்க இப்ப தர்மதுரை சொன்னதுல தர்மதுரையில பையன் இறந்துடுறான். ஆமாங்க. ஆரம்பத்திலே இறந்துடுறான். ஆனா ஆமா. பேட்டன் ஒரு படம் வந்தது. நான் ஆ ஃபர்ஸ்ட் சொன்னதுல மனைவியை தேடுறது அப்படின்னு மனைவி. மனைவி தேட்டர். பேட்ட படத்துல வேற மாதிரி அதுலயும் ஒரு அப்பா கேரக்டர், ரஜினிக்கு அப்பா கேரக்டர். ஆமா. அதுல விஜய் சேதுபதி அப்பாவா நடிப்பாரு. அது வந்து கன்னிங் கேரக்டரா இருக்காது. லாஜிக்லாம் பார்க்காது, கன்னிங் கேரக்டரா இருக்காது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அன்பு காமிக்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவன் ஆக்ஷன் பண்ணுன்றதுனால அந்த அன்பு காட்டுற அப்பாவா நடிச்சு, அப்பாவா அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி அட்வைஸ் பண்ணி எல்லாம் இருக்கும். கடைசியில கிளைமாக்ஸ்ல தான் சொல்லுவாரு, தம்பி என் பையன் செத்தது நானே கண்ணுல பாத்துட்டேன். அதனால இப்ப இல்ல வந்து ரஜினிய வந்து இவ்வளவு ரஜினியோடைய ஒரு புது விதமான முகத்தை நான் அந்த படத்துல தான் பார்த்தேன். ஏன்னா ரஜினிய வந்து ஹீரோவாவும் பார்த்திருக்கோம், வில்லனாவும் பார்த்திருக்கோம். ஆனா ஆனா இப்படி ஒரு ட்விஸ்டட் கேரக்டர். அந்த கிளைமாக்ஸ்ல எனக்கு என்னன்னே தெரியல. யூசுவலா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? பட் அந்த படத்துல கண்டே பிடிக்கல. நானே ஆமா. ஆரம்பத்துல விஜய் சேதுபதி ஒரு பையனா இருப்பானோன்னு ஏமாந்துட்டேன். லாஸ்ட்ல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு பாருங்களேன். ஐயோயோ! அப்பதான் டவுட் ஸ்பார்க் ஆச்சு. ஐயையோ! பட் பிரில்லியன்ட் மூவி. ஆனா அது ஏமாத்துனது எனக்கே சங்கடமா தான் இருந்தது. அது ஒரு படத்துல அரவிந்த் சாமி வந்து ஜெயம் ரவிட்ட சொல்வார்ல, "ஏன்டா என்ன ஏமாத்துறதுக்கு நட்பு தான் உனக்கு கிடைச்சதா?" அது மாரி எனக்குமே பிடிக்கல. இந்த ஆயுதத்த வச்சு ஏமாத்தி கொன்னிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது அது. ஆனா அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ரஜினியோட ஆக்டிங் அதுல. அந்த அந்த ஒரு நெருடலுக்காக தான் அந்த கதை சொன்னது. ராமர் கதை சொன்னது காரணமே இந்த நெருடல் வந்துடக்கூடாது. ராமர் நேரா இருந்து போரிடல. ராமர் மறைவா இருந்து போரிட்டாரு. ஆனா அதுக்கு வந்து அது தப்பு கிடையாது. ஏன்னா அவனை அப்படிதான் அடிக்கணும். அந்த மறைவு, அந்த மரம் நீ எனக்கு அப்படிங்கிற மாரி வச்சு இல்ல அந்த வருடங்கள் பல ஓடும்போது அனுபவம் சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ரஜினியுடைய முதிர்ச்சி, அந்த அனுபவம் அந்த கம்ப்ளீட் கிளைமாக்ஸ்ல ஃபுல்லா தெரியும். ஃபுல்லா ஒரு அனுபவம் மிக்க நடிகன் எப்படி நடிப்பான் அப்படின்னு சொல்லி. சிங்காரம் ஃபுல்லா ஆட்டமோ தியேட்டர் அதிரும் பாருங்க. சூப்பரா இருக்கும்.
தீக்கிட்டியே சிங்காரம் அப்படின்னு அதெல்லாம் சான்ஸே ஐயோ இல்ல. அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க யூசுவலா கெஸ் பண்ணுவோம். பட் யாருமே கெஸ் பண்ணல. அன்பிலீவபிள் நீங்க அந்த சொன்னது இப்ப வந்து இந்த ஒரு படத்துல பையன் இறந்துறாப்புல, இன்னொரு படத்துல பையன்னு சொல்லி ஒருத்தரை ஏமாத்தி ரஜினி கொலை பண்ற மாதிரி இருக்கும், கொல்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆனா வேறு ஒரு படத்துல ரஜினிக்கு பையன் ஒரு பையன் இல்ல 2-3 பசங்க இருப்பாங்க. ஆனா அது ரஜினி செத்துருவாரு. அது என்ன ஞாபகம் இருக்கா? ரஜினிக்கு 2க்கும் மேற்பட்ட மூன்று பிள்ளைகள். முகம். மூன்று முகம். தம்பி அதுல எத்தனை புள்ள ரஜினிக்கு? 2 பையன். நான் 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகள்னு. ஓ 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகள். ஐயோ ஏன்னா நீங்க கபாலி சொன்னீங்க, கபாலின்னு சொன்னா இன்னொன்னு சொல்லணும். அதே இயக்குனருடைய அடுத்த படம் அப்படியா? இந்த ஜெயிலர் இல்ல பீம்ஜியோட இயக்கத்துல காலா. ஐயோ ஆமா. ஐயோ மறந்தே போச்சு. ஏன்னா தம்பி வந்து ராமர் அப்படின்னு சொல்றதுனால இந்த படத்திலயும் காலா படத்திலயும் ராமாயணத்துடைய எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவாப்ல ரஜினிகாந்த். திரைப்படத்துல வில்லங்கிட்ட நானா பட்டேகர் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஆனா இப்ப நான் மீன் பண்றது அப்பா கேரக்டர்ல, ரஜினி ஒரு அப்பா கேரக்டர்ல இந்த படத்துல அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. பையன் யாருன்னா மணிகண்டன் தான். நம்ம மணிகண்டன் தான் பையனா நடிப்பாரு. அவர் வீட்டை விட்டு போறேன்னுவாரு. என்னுடைய இயக்கத்திற்காகவும் என்னுடைய நோக்கத்திற்காகவும் நான் செய்யணும், ஆனா இந்த வீட்டுல இருந்து என்னால செய்ய முடியாதுன்னு பையன் வெளியே போகும்போது அப்போ வந்து அப்பாவுடைய அட்வைஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீ பண்ண நினைக்கிறதையே நீ வெளியே இருந்து பண்ணி ஆசைப்படுற, வீட்டுல இருந்து பண்ணக்கூடாதா நீ? அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்ல, ஒரு அப்பாவுடைய அந்த ஆசை தெரியும். அது குறிக்கோள் வேற, கொள்கை வேற, எல்லாம் ஓகே தம்பி, ஆனா நம்ம ஃபேமிலி, நம்ம வந்து ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அவங்க பையன் ஒருத்தனும் இறந்துருவாரு அதுல, அந்த ஷூட் அவுட்ல, கன் ஷூட் அவுட்ல பையன் இறந்துருவாரு. அவர் யாருன்னா வத்திக்குச்சி படத்துடைய ஹீரோ, வத்திக்குச்சின்ற படத்துடைய ஹீரோ தான் அவரு. சோ இந்த இடத்துலயும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ ஆனா எல்லாமே ரொம்ப யதார்த்தமான இதா இருக்கும். அந்த படத்துல வசனங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அந்த வீடு, அந்த குடும்பம், அந்த சூழல் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இல்ல சரியான இதுதான் சொல்றேன் நானு. ஏன்னா எந்த மனுஷனுமே இப்ப அருண் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சொன்ன மாதிரி ஒரு மாறிக்கிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு காலேஜ்ல ஒரு மாதிரி இருப்போம், ஸ்கூல்ல ஒரு மாதிரி. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஸ்டூடெண்ட், மகன், தந்தை, கணவன், அப்படி அந்த தந்தை கதாபாத்திரம் மட்டும் ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் கொண்டு வந்துரும் ஒரு ஹியூமன் பீயிங்குள்ள. அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் என்னன்னாலும் அப்படின்னு சொன்ன ஆளுங்க என்ன செய்வாங்க, பசங்க வந்தோடனே ஐயோ எதுக்கு வம்பு, நானும் வம்புக்கு போகல நீயும் வம்புக்கு போகாதானே பசங்களையும் போக விட மாட்டாங்க. அப்படியே உள்டாயிடும் அந்த கேரக்டர். அத வந்து ரஜினி உள்வாங்கி அதுல காட்டியிருக்காரு. அப்பாவாகும் போதுதான் தெரியும் அது. ஐயோ ஏன் சண்டைக்கு போகாத, நீ ஏன் அப்பா சொன்னாருன்றது தெரியும். ஆனா இப்ப இந்த லிஸ்ட்ல நீங்க ஒரு முக்கியமான ஒரு படம் இப்ப சமீபத்துல ரீரிலீஸ் ஆகி சக்க போட்டு போடுற படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல இன்னும் வரல, நம்ம வர ஆரம்பிக்கல. ஏன்னா எது அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. படையப்பா ரீரிலீஸ் 6 படையப்பா நோட் 6 படையப்பன்ல இருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். 6 படத்தை முடிச்சிட்டோம். அதனால இப்ப அப்படியே 6 படையப்பன் இல்ல 6 படையப்பாவும் நல்ல படம் தான். ஆமா படையப்பா படம் எப்படின்னா அதுலயும் இப்ப இதுக்கு வந்த எல்லாமே அதுல வந்துருச்சு. நான் வந்து கோவக்காரன் அப்படிங்கறத காட்டிட்டாரு, நான் வந்து பாசக்காரங்கிறதையும் காட்டிட்டாரு, நான் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு குழந்தை பிறந்துச்சு, 2 பெண் குழந்தைகள் இருக்கும்போது நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவக்காரனா இருந்தனோ என் குழந்தைங்களுக்காக அப்படியே நான் இறங்கி வந்துடுவேன். அதுவும் நான் யார்கிட்ட போய் கோவப்படணும் அவங்ககிட்டே நான் பணிந்து போறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து போய் பணிந்து போறேன், கால்ல விழணுமா நான் விழறேன்ற ரேஞ்சுக்கு போயிடுவார். இல்ல அவ்வளவுதான், நல்லா இருந்தா போதும். குண்டு கீழே விழுந்தாலே காலில் விழுந்துட்டோம்னே அங்க முடிஞ்சிருச்சு. அததான் தலைவர் காலில் விழக்கூடாது, விழுந்தா தேட்டர் கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் துண்டை கீழே போட்டு காமிச்சாங்க. சோ அந்த அளவுக்கு இறங்கி போறது, என் குழந்தைக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்றது அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா. இப்போ அருண் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல நவரச நாயகன் கார்த்திக் பத்தி சொன்னீங்க, கார்த்திக் மாப்பிள்ளை நடிச்சாருன்ட்டு. ஆமா, அந்த படத்துக்கும் படையப்பாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமைன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல, என்ன ஒற்றுமைன்னா அந்த படத்துலயும் ஒரு சண்டை காட்சி வரும்போது கார்த்திக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது ரஜினிகாந்த் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல் வரும். படையப்பால மாப்பிள்ள வந்து அப்பாஸ் கேரக்டர். அப்ப வந்து தலைவர் அப்ப இருக்க கிராபிக்ஸை வச்சு 6 பேக் காமிப்பாரு.
ஆயில் ஃபுல்லா போட்டு அப்படியே வந்து நிக்கிற மாதிரி அது பாவம் ரஜினி இல்ல, சுத்தி இருக்கிறவங்க பண்ண சதி அதெல்லாம். அது தெரியும் எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் நாங்க வாட் ஏ மேன் அப்படின்னு கத்தணும் அந்த தியேட்டர்ல. இல்ல அது நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். அந்த உடம்புக்கு அந்த வயசுக்கு அந்த உடம்புக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல எல்லாரும் அது பார்க்கும்போது ஜெனரலா கொஞ்சம் ரஜினிக்கு கிரிஞ்சா வந்து அந்த இருக்கும். விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. சுத்தி இருக்கவங்க பண்ற சூழ்ச்சி அதெல்லாம், சார் நீங்க அப்படி சார் எப்படி சார் அந்த படத்துல ஒரு வசனம் வரும், மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாரு. ஆமா ஃபுட்பால். அபாஸ் வந்து ஃபுட்பால்னே பின்பக்கம் கார் பறக்கும். அதெல்லாம் செம்ம டைரக்ஷன். செம்மையா இருக்கும். அந்த படத்துலயும் அப்பா கேரக்டர், அந்த படத்துலயும் அவர் வந்து அப்பா கேரக்டர் மாதிரி 2 பெண் பிள்ளைகளுக்கு தந்தையா இருப்பாரு. அதுல மூத்த பெண்ணுடைய காதல் தான் அபாஸ். ஆமா. நம்ம இவரு இயக்குனர் ஹரியோடைய மனைவி அவங்க தான் நடிச்சாங்கல்ல, அவங்க தான் பொண்ணா நடிச்சாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல இவங்க கேட்பாங்க ரம்யா கிருஷ்ணன், எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்காங்க என் வீட்டு எஜமானி அப்படின்னு. பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு இல்லையா, அப்படிலாம் வீட்டுல சோறு கிடைக்காதுல்ல. இல்ல சொல்றேன், அந்த ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு அந்த சீன்ஸ். அது அந்த படத்துலயும் அப்பான்ற ஒரு கேரக்டருக்காக அபாஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா, லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரமேஷ் அரவிந்த் வந்து அடிக்க போவாப்ல. அப்போ டக்குனு ரஜினி வந்து நகர்ந்து பின்பக்கம் இருக்கிற தன்னுடைய மகளை காமிப்பாரு. ஆமா, அந்த சீனும் வந்து எப்படின்னா, என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. என் பொண்ணு ஒண்ணு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன்னு அந்த நம்பிக்கையை காட்டுது. அது நல்லா இருக்கும். அது கடைசியில உண்மையாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி பெரிய பொண்ணுடைய கல்யாணம் நடக்கல அப்படின்னும் போது உடனடியாக ஒரு ஆப்ஷன் கொடுப்பாருல்ல, கோயிலேயே ஆப்ஷன் வந்து என்னோட 2வது மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குற விதமாக இருக்கட்டும். அந்த இடத்துலயே வந்து ஒப்புதல் வாங்கிதான் பண்ற மாதிரி, கட்டாய திருமணம் மாதிரி இல்லாம ஒப்புதல் வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிவாஜி கணேசன் எப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறாரோ அந்த படத்துல, அதே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் ரஜினியும் ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு அப்பா கேட்டுதான் பண்ணுவாரு. அந்த இடத்துல கேட்டுதான் அந்த ரூல்ஸ், அந்த அவங்களோட குடும்ப பழக்க வழக்கம் அப்படிங்கறதுனால அது போயிருது. இல்ல அப்பவுமே பெரிய பொண்ணுகிட்டயுமே அவர் போன் பண்ணி பெர்மிஷன் கேட்பாரு. அந்த இடத்துல அவங்க போன்ல சொல்ல விடாம தடுத்துருவாங்க. சோ அப்பவுமே பெர்மிஷன் கேட்டுதான் இங்க சொல்ற மாதிரி தான் வரும். அந்த விஷயம் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த லாஸ்ட்ல ஒரு படம் தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. பையனை இவரே தண்டனை கொடுக்கிற மாதிரி இருந்தது. நான் ரஜினி கிட்ட அப்படி ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு மூவ் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ரஜினி இது எனக்கு டவுட் வந்துட்டே இருந்துச்சு. அவரு பேசுறதெல்லாம் பார்த்து சேச்சே, ஆனா ரஜினி படத்துல அப்படி வராதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது ரொம்ப ஷாக்கிங்கா வராம இருந்திருந்தா கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கும் ரிசல்ட். வந்ததுனால தான். நீங்க என்ன அது கரெக்ட்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் நல்ல விதமா வளர்த்துட்டேன்னு நம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில இவருக்கு துரோகம் பண்ணியிருக்கான். இவன் நல்லவனே இல்லை அப்படிங்கும் போதும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான், ஊரெல்லாம் ஃபுல்லா ஏமாத்திட்டு ஒரு நல்ல போலீஸா இல்லைங்கும் போது அப்ப இவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த இந்தியன் படத்துல கமல் எப்படி தன்னுடைய மகனையே கொலை பண்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வருதோ அதே மாதிரியான கான்செப்ட். ஆனா இதுல என்னன்னா ரஜினி பண்ற ஒவ்வொரு கொலைக்கும் காரணம் மகன் தான். கரெக்ட். மகன் ஏற்கனவே இறந்துட்டான்னு நினைச்சுதான் பல பேர் கொலை பண்ணிருப்பாரு. அப்புறம் மகன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே காப்பாத்துறதுக்காக சில பல கொலைகள். அதன் பிறகு மகனை காப்பாந்ததுக்கு அப்புறம் தம்பிதான் எல்லாத்துக்கும் காரணம், பிரச்சனையும் அவன் தான் போது எக்ஸ்ட்ரா 1+1 அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போட்ட வேண்டியதான். அதுல அது கேட்டுட்டே இருப்பார்ல, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுமாப்பா, கடைசியில அதை காமெடி ஆக்கி மீம்ஸ் ஆக்கி விட்டாங்க. ஒரு சீரியஸான படம் அதை வந்து எல்லாமே காமெடி ஆக்கி விட்டாங்க. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா. அந்த படத்துல ஒரு நல்ல இதுல ஏன்னா அதுல தாத்தா கேரக்டர், ஆக்சுவலா அப்பா மட்டும் இல்ல, அதுல தாத்தா கேரக்டர் சேர்ந்து வரும். அதுல அதையும் அக்செப்ட் பண்ணி பாருங்க. அதையுமே நான் முதிர்ச்சின்னு சொல்றேன். அந்த பையன் கடாபினான்னு திட்டுறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் ரஜினியை. டீக்ரேட் இந்த சென்ஸ், ஒரு இவ்வளவு பெரிய நடிகருக்கு உண்டான வசனங்கள் இல்லாம ஒரு சாதாரண ஒரு தாத்தாவை பேரன் கிண்டல் பண்ற மாதிரி. எனக்கு இந்த இதுலயும் எகைன் எனக்கு தெரியுது ஜாக்கி ஜானோட ஸ்டைல் தான். நீங்க ஜாக்கி ஜானோட நான் ஏன் ரிலேட் பண்றேன்னா, எனக்கு அது ரொம்ப ஒற்றுமை தெரியும். அவருக்கும் ரொம்ப ஈகோஸ் கிடையாது. அவர் படத்துல பாத்தீங்கன்னா அவரை செமையா கலாய்ப்பாங்க.
ஒரு எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆங்கிலம் தெரியலன்னோ, இல்ல எதோ நெறைய கலாய்ப்பாங்க. ஆனா அவர் அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாரு. எல்லாத்தையும் தாண்டி என்னால இந்த படத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அதனால தான் ஜாக்கி சான் இன்னைக்கு ஒரு இமேஜ்னா அவருக்கு உருவாயிருக்கு. அதே இது ரஜினிக்கும் உண்டு. இமேஜே இல்லாத ஒரு மனிதன். So, அது 2க்குமே ரிலேட் பண்ண முடியும். ஆனா மீதி ஒரு பெரிய பேர் நீங்க வித்தியாசம் நெறைய இருக்கு. படம் எடுத்துக்கோங்க. ஆனா பெரிய ஏமா ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ நீங்க இந்த மாரி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஜாக்கி சான் அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு உண்டான எந்த ஒரு செலவுக்கான காசை நான் கொடுக்க மாட்டேன். அதாவது என்னுடைய சொத்து எதுவுமே நான் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் வேற ஒரு என்ஜிஓக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஏன்னா யூனிட் டு ஏர்ன் யுவர் ஓன் மணி அப்படின்னு சொன்னது ஜாக்கி சான். ஆனா நம்ம தலைவருக்கு கதை வேற. கதை வேற. அது அவருடைய சாதாரண சொத்துக்கள் மனுஷன் தானே. அது தப்பு இல்ல. ஆமா. அது வந்து அவர் என்ன நெனச்சாருன்னா, அந்த பணம் வந்து குழந்தைகள கெடுத்துருமோ அப்படின்ற மாரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவங்களோட ஆட்டிட்யூட் பத்திலாம் ஒரு பேட்டியில அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவங்க பையன் உட்கார்ற அந்த ஸ்டைல், அந்த பையன் பேசுற ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் கவலைப்பட்டு தான் ஒருவேள அவர் இந்த முடிவு எடுத்திருக்கணும்னு ஆமாமா. நெனைக்கிறேன். நீ சொல்றது வந்து ஜாக்கி சான் வந்து அவங்க பையனுடைய உட்கார ஸ்டைல் அதெல்லாம் ஆமா. ஆட்டிடியூடுக்காக சொன்னது. பட் ரஜினி விஷயத்துல வேற. ஏன்னா ரஜினியோடைய ரசிகர்களுக்கே மனசுக்கு ஒவ்வாத திரைப்படங்கள் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அதுல கண்டிப்பாக 2 to 3 படங்கள் அவங்க பெண்கள் இயக்குன படங்கள் கண்டிப்பா இருக்கும். அதுல ரஜினியோட படங்கள்ல பிடிக்காத படங்கள் அப்படின்னு சொன்னோம்னா லால் சலாம், கோச்சுடையான் அப்படின்ட்டு ஒரு அதுக்கு தனியா ஒரு லிஸ்ட் ஓ! ஒண்ணு தனியா இருக்கலாம். எடுத்து ஆமா. கோச்சடையான்லயும் தந்தை கேரக்டர் இருக்கு. கோச்சடையான்லயும் தந்தை கேரக்டர் வரும். அதுவும் சிறப்பானதா இருக்கும். லால் சலாம்ல ஒரு சூப்பர் சீன் இருக்கு அருண். ம். லால் சலாம்ல கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். ரஜினிகாந்த் ஆமா. இமேஜினரியா கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதுல ரஜினிகாந்தோடைய பையன் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரு. அந்த வீட்டுல ஹால்ல நிறைய புகைப்படங்கள் இருக்கும். ஒவ்வொரு புகைப்படத்திலயும் பையன் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி போட்டோஸ் நிறைய இருக்கும். அந்த சமயத்துல வீட்டுல யாரும் இல்லைன்ற ஒரு சூழல் இருக்கும்போது ரஜினிகாந்த் அங்க இருக்கிற ஒரு பாலை எடுத்துட்டு போலிங் போடுற மாதிரியும் அதை வந்து பையன் வந்து 4, 6 அடிக்கிற மாதிரியும் ஃபீல்ட் செட் பண்ண மாதிரியும் அது வந்து தனியா அவரே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பல வீட்டுல பெற்றோரால் அப்பாவால பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ தங்களுடைய அன்பையோ அல்லது அந்த அப்ரிசியேஷனோ சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் ஓடிட்டு இருக்கு உலகளாவிய இதுல. சோ அத வந்து பையன் இல்லாத சமயத்துல அவர் பண்ற மாதிரி காமிச்ச சீன், அந்த சீன் நல்லா இருக்கும் லால் சலாம் படத்துல. இல்ல அதுல அவங்க பையனுக்கு கை போயிடும். அந்த வருத்தத்துல அந்த சீன் வரும் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்துரும், ஃபர்ஸ்டே வந்துரும். ஓகே ஓகே. ரஜினிக்கு வந்து இந்த தந்தை தன்மை, தந்தை மைன்னு சொல்லணுமா எனக்கு தெரியல. எப்படி நம்ம தாய்மை மாதிரி தந்தை மைன்னு சொல்லணுமா? அது எனக்கு இது முன்னாடியே ரஜினிக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன தோணும்னா, முள்ளும் மலரும் படம் ஒரு எடுத்துக்காட்டு. அதுல வந்து அண்ணன் தங்கைன்ற பாசத்தை தாண்டிலும் அது பாக்குறதுக்கு ஒரு அப்பா பொண்ணு பாசம் மாதிரியே தெரியும். அவர் தங்கை மேல வச்சிருக்கிற அந்த பாசம் பயங்கர அந்த என்ன மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது, நான் தான் உன்னோட ப்ரொடெக்டர் அந்த மாதிரி இருக்கும். அது அதுலயே வந்து ரஜினிக்கு வந்து தந்தைக்கான முதிர்ச்சி வந்துருச்சுன்ற மாதிரி தோணுது. அதுதான் பின்னாடி பரிமாணமா அப்படி வந்திருக்கும். அந்த லாஸ்ட் சீன்ல நிப்பாரு பாருங்க அந்த டவலோட. ஐயோ அந்த அந்த பொண்ணு திருப்பி வரலன்னா நம்மளே தியேட்டர் கீழ்ச்சிட்டு போமோ என்னமோ தெரியல. அவ திருப்பி வரும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி வந்து பிடிக்கும் போது அந்த கை இல்லாதது அப்படி பிடிச்சிட்டு இருப்போம். அவ்வளவு நல்லா இருக்கும். சோ அதுலயே வந்து அவர் முழுசா ஒரு தந்தையாவே மாறிட்ட மாதிரி தோணுது. அந்த மாதிரி யதார்த்தமான ரோல் நடிக்கிற படங்கள்ல பாத்தீங்கன்னா ஏமா ரஜினி வந்து தான் ஒரு 100% நல்லவன் மாதிரியே இருக்காது அந்த படத்துல. அந்த படங்கள்ல ரஜினிக்கும் சில இது இருக்கும், டார்க் ஏரியாஸ் கொஞ்சம் இருக்கும். அவர் மேல ஏன் வந்து மத்தவங்க கோவப்பட்டாங்க அப்படின்றத நியாயப்படுத்துறதுக்கும் சில காட்சிகள் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க இப்ப நீங்களே சொன்னீங்களே பேட்டை படத்துல விஜய் சேதுபதியை கொண்டது வந்து டக்குன்னு நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னு. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்ல அது அவங்க வந்து இன்டென்ஷனலா பண்ண மாதிரியே இருக்கும். ஏன்னா யதார்த்தத்துக்கு பக்கத்துல வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்டென்ஷனலா பண்ண மாதிரியே இருக்கும். ரஜினி வந்து இந்த மாதிரி அடுத்து இதுல இருக்கு, குரு சிஷ்யன்லயும் இருக்கும். அண்ணன் தம்பியை வந்து பையனா வளர்க்கறது பிரபுவை. இதே இது அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு குரு சிஷ்யன்ல வந்துருது. குரு சிஷ்யன்ல டபுள் கேரக்டர் இருப்பார் இல்லையா? அப்ப வாத்தியாரா இருக்கிற அண்ணன் வந்து தம்பியை அப்படி பார்த்து வளர்ப்பாரு. அதுவும் அது அப்படியே நீங்க அதை சொன்னதுனால இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முள்ளு மலரும் குரு சிஷ்யன் வந்து இவரு திருடனா இருப்பாரு இல்லையா? இல்ல குரு சிஷ்யன் இல்ல, சாரி. ஆமா மாத்தி சொல்றீங்க. அதுல 2 ரஜினி இருப்பாங்க. பிரபு கேரக்டர் வரும். 2 ரஜினி பிரபு இருப்பாங்க. கரெக்ட். அவரது வந்து அடிக்கடி மறக்கிற வியாதி இருக்கும்ல. இப்ப எனக்கு எப்படி படம் போய் மறந்துருச்சோ அது தர்மத்தின் தலைவன். அந்த படம் தான் இந்த படம். அத பத்தி தான் பேசிட்டேன். அதுல வந்து
தமிழ் வாத்தியாரா இருப்பாரு. ஆமா ஆமா அதுல கரெக்ட். நீங்க சொல்ல வர்றது வந்து அந்த தம்பிய வந்து தந்தை மாதிரி பாத்துக்குவாரு. தந்தை அந்த மாதிரி ஆமா அதுல அதுவும் வெளிப்படும். அவனுக்காகவே அவங்க கரெக்டா கத்தியில குத்து வாங்கும் போது கரெக்டா இவரு போயிட்டு அவனுக்காகவே உயிரையும் துறந்துருவாரு. அது இன்னமும் ஆமா சிறப்பு. அதுல எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ரஜினி படம் பாத்தீங்கன்னா இப்போ சரத் பாபு, பிரபு, நீ எந்த காம்பினேஷன் போட்டாலும் ரஜினி அதுல ஒரு 4-5 படம் நடிச்சிருப்பாங்க. அதனால அந்த காம்பினேஷன் வந்து எங்க போனாலும் கண்டுபிடிக்கிறது. நீங்க அதுவும் ஒரு படத்துல வடிவேலு செய்வார் தெரியுமா? இந்த கிளைமாக்ஸ் எடுத்து அந்த படத்துல போடு. எப்படி செட் ஆகும்? இதுலயும் வில்லன் ரகுவரன் தான், அதுலயும் வில்லன் ரகுவரன் தான். அது மாதிரி சில காம்பினேஷன்ஸ் பயங்கர கன்ஃபியூசிங்கா. கேப்ல அது வடிவேலு பாத்தீங்களா? அது வடிவேலு இல்ல அது. ஐயோ அது வையா அமர்கலம் படத்துல வரும். ஓ வையா புரியாது. இல்ல வடிவேல் படம் தான். வடிவேல் அண்ணாமலை ஏசி தியேட்டர் ஒரு வச்சிருக்காங்க. ஓகே நீ சொல்றது அப்ப வந்து இது சூர்யா படம் அது. நான் சூர்யாவுடைய ஹரி டைரக்ஷன்ல சூர்யா நடிச்ச படத்துல தியேட்டர் ஓனரா இருக்கிறேன். வேலு ஏதோ ஒரு ரீலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு குரங்கு தூக்கி ஓடிடும். அமர்கலம் படத்துல இதே மாதிரி வரும்ல? ஆமா கரெக்ட் வரும். ஆமா ஆமா ஆமா. பட் அது என்ன படம்? அது தெரியல. அமர்கலம் படத்துல ஷாலினி ரீல கார்ல இருக்கும் தூக்கிட்டு போயிடுவா. ஆமா அப்ப வந்து அஜித் வந்து பின்னாடி போயிட்டு இருப்பான். அதுவும் ரஜினி படமா? அஜித் படம். அஜித் அஜித் படம் அந்த ரீல் எதுன்னு கேக்குறேன். ஆமா ஆமா ரீல் ரஜினி படம். ரீலுக்குள்ள ரீல் ரீலுக்குள்ள ரீல் அது ரஜினி படம். அதுல போற ஃபைனல் சீன். சோ இது வந்து எதுன்னு தெரியல. இதுல வந்து ஐ திங்க் அண்ணாமலையோ சம்திங் ஓடிட்டு இருக்கும். இதுலயும் ரகுவரன் தான் வில்லன், அதுலயும் ரகுவரன் தான் வில்லன். அந்த கிளைமாக்ஸ் எதுக்கு இதுல போடுறான்? எல்லாம் கை வேற தட்டுவாங்க. பாட்ஷா ஓடிட்டு இருக்கோம். பாட்ஷால கடைசி ரீல் அதனால கடைசியில இந்த நெருப்பு அணைக்கிற சீன் அண்ணாமலையில வரும். செமையா இருக்கும் அது. நம்ம மக்கள் மாத்தி போட்டா கூட ரசிப்பாங்க. ரஜினி இருந்தா சரிதான். அது சிங்க் ஆயிருச்சு சூப்பரா. இப்ப எப்படி இந்த குரு சிஷ்யனும் தர்மத்திலும் சிங்க் ஆகுதோ அது மாதிரி அது ஃபுல்லாவே அப்படி சிங்க் ஆயிருச்சு. அதுதான் எல்லாம் சிங்க் ஆனாலும் நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்டுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம அதுலயும் சிங்க் ஆயிரணும். ஆமா அதுல சிங்க் ஆயிட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் ஆஸ் சூப்பர் டேட். இதுல அதாவது ரஜினிகாந்த் நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா சொல்லிக்கலாம். சூப்பர் பிரதரு, சூப்பர் ஒரு போலீஸா நடிச்சிருக்காரு. பல பரிமாணங்கள் இருக்கு. அந்த எல்லா பரிமாணத்துக்கும் கண்டிப்பா ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரியே ஒரு அப்பா என்ற ஒரு ஸ்தானத்துல நடிச்ச எல்லா படங்களிலுமே ரஜினியோடைய நடிப்பு மிக அருமையா இருக்கும். இப்ப அடுத்து வரப்போற ஜெயிலர் பார்ட் 2, ஏன்னா ஏற்கனவே இருந்த பையனை போட்டாச்சு. அதனால ஜெயிலர் பார்ட் 2ல அப்பாவா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இருந்தா பிளாஷ்பேக் இருந்தா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கமலோட சேர்ந்து எடுப்பதாக சொல்லிட்டே இருக்கிற அந்த படத்துல மீண்டும் அப்பா கேரக்டரா அவர் நடிச்சாலும் அதுலயும் கண்டிப்பா யதார்த்தம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இத்தனை நேரம் நம்மோடு சேர்ந்து இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சகோதரி ஏமா அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் நன்றி. டைம் ஃபார் ஆல் என்ற யூடியூப் சேனலுக்கும் உமா சங்கர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.